கிடைக்கல, தேடிக்கிட்டு இருக்கேன். ஹலோ கைஸ், இந்த ரேட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்கட் டிஸ்பிளே தான் பண்ண போகிறோம். ஸோ VPN கனெக்ட் பண்ணிவிட்டு கேப்கட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. பொருளை வந்து நியூ ப்ராஜெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு 3 செகண்ட் வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணணும். கேப்கட்டில் டிஃபால்ட்டாகவே ஒரு 3 செகண்ட் தான் ஆட் ஆகும். ஸோ அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 செகண்ட் தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. ஃபோட்டோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனாக வர மாதிரி ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்டூன் இமேஜ் அதை வந்து கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஃபோட்டோவுக்கு அடுத்து வர மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. கிடைக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மட்டும் வந்து ஆட் பண்ணணும். இந்த வீடியோவும் நம்மளுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதையும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறது எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணி எடிட் பண்ணால் போதும், நம்ம வீடியோ வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து மியூசிக் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆடியோன்னு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு சவுண்ட்ஸ் அப்படின்னு போய்ட்டு உங்களோட ஃபைல் உள்ளே இந்த வீடியோக்கு தேவையான மியூசிக் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி இதில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆடியோ வந்து கொடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டுக்கு அந்த கார்ட்டூன் இமேஜில் ஒரு 2 செகண்ட் வச்சுட்டு ஒரு ஸ்பிட் பண்ணி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா அந்த பாயோட இமேஜ் மட்டும் தர்ற மாதிரி நீங்கள் வந்து அப்படி நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோவுக்கும் அந்த கார்ட்டூன் இமேஜ் ஃபோட்டோவுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இடையில ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட்குள்ளே வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 3வது இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது சூஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வேறு கூட சூஸ் பண்ணிக்கிங்க. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ண ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட். உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னா வேறு எதாவது நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கார்ட்டூன் ஃபோட்டோ இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணி அந்த கேலோட ஃபோட்டோ மட்டும் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணி வச்சுருங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதில் இடையில நீங்கள் ட்ரான்சாக்ஷன் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு உங்களுக்கு எந்த பர்த் இயரோ அதை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கிங்க. எக்ஸாம்பிள் நான் பார்த்திங்கன்னா இப்போ 2000 அப்படின்றத கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் அப்படின்றத பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைல் சூஸ் பண்ணிட்டு நான் பார்த்திங்கன்னா 2 ஸ்டைல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபாண்ட்டும் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அந்த ஹெட்டுக்கு மேலே ஒயிட் கலர் ஸ்பேஸ் கொடுத்துருப்பேன், அந்த ஸ்பேஸ் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டெக்ஸ்ட்டோட லென்த்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபோட்டோ கிராப் பண்ண முடியாது 2 செகண்டில், அந்த அளவுக்கு மட்டும் வச்சுட்டு இந்த டெக்ஸ்ட் வந்து கிராப் பண்ணி விட்ருங்க. அடுத்த டெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஆட் டெக்ஸ்ட் இருக்கும் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அடுத்த டெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா சும்மா ஒரு கொஸ்டின் மார்க் மட்டும் நான் போடுறேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் இங்கே வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படி பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மொதல் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ண பார்த்திங்களா, அதே அளவுக்கு மட்டும் வச்சுட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த கேலோட ஹெட் மேலே வச்சு நீங்கள் வந்து பொசிஷன் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்த்துடலாம். கிடைக்கல, தேடிக்கிட்டு இருக்கேன்.